இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் CCS 338 கம்ப்யூட்டர் விஷன். இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நியூ கான்செப்ட் தான். இதுல யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோமெட்ரிக் இமேஜ் ஃபார்மேஷன், தென் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், ஜியோமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இந்த ஜியோமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் குளோபல் ஆப்டிமைசேஷன். இந்த 4 டாபிக்கும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த யூனிட்ல நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இன்னும் ஒரு கொஸ்டின் என்னால படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லீனியர் ஃபில்டரிங் கான்செப்டை கூட லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இந்த ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிச்சிட்டீங்கனாலே இந்த யூனிட்ல நீங்க ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா கிராஃப் கட்ஸ் அண்ட் எனர்ஜி பேஸ்ட் மெத்தட்ஸ். இந்த கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இந்த எனர்ஜி பேஸ்ட் மெத்தட்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Then segmentation, then active contours, then mean shift and mode finding. So இதுல இருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் மாதிரி கூட கேட்கலாம். ஸோ இந்த யூனிட்ல 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஸ்டினையுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து எப்படி நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா 2D and 3D feature based alignment, then spin based motion. ஸோ இந்த spin based motion வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Then two frame structure from motion, constrained structure and motion. இது வந்து நம்ம பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கம்பேரிசன் மாதிரி. இந்த யூனிட்லயும் 4 கொஸ்டினையும் நீங்க படிச்சிருங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு பிக் கொஸ்டினாவது அட்டன் பண்ணிடலாம். பார்ட் சில கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுனால 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் கூட அட்டன் பண்ண முடியும். இந்த யூனிட்லயும் 4 கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சிருங்க. தென் யூனிட் 4 recovering texture maps and albedosis, then active range finding, then model based reconstruction, then volumetric representations. So இந்த 4 கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிங்க. இதுல இருந்தே நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா recognition databases and test sets, then view interpolation, layered depth images, then face recognition. இந்த கொஸ்டின் கண்டிப்பா படிங்க. ஃபேஸ் ரெகக்னிஷன், தென் வீடியோ பேஸ்ட் ரெண்டரிங், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். இந்த 4 கொஸ்டினும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த யூனிட்லயும் நம்ம பார்ட் சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் இதுல இருந்தே நம்ம அட்டன் பண்ண முடியும். அப்ப இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா யூனிட்லயுமே ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால கொடுத்துருக்கிற இந்த 4 கொஸ்டின்ஸை நீங்க எல்லா யூனிட்லயுமே படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சப்ஜெக்டை நீங்க பாஸ் பண்ணிடலாம்.